வணக்கம். இன்றைக்கி நான் சேமியா புட்டு செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் சேமியாவை போட்டு சேமியா முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும். 5 நிமிஷம் ஊறினா போதும். தண்ணியை வடிகட்டிட்டு இட்லி குண்டானில் 7 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கு மேலே வேக வச்சா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் 7 நிமிஷம் போதும். பிறகு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்த பிறகு வேக வச்ச சேமியாவை உதிரி ஆக்கிட்டு அதில் தேங்காய் பூ, தேவையான அளவு சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, பொன்னிறமாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டு அதை கிளறணும். கிளறுனா அது உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ அந்த சேமியா புட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.